இந்திய சட்ட விழிப்புணர்வு பகுதி 8 இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகள் 53 முதல் 75 வரை தண்டனைகள் குறித்து இந்திய சட்டத் தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இதுவரை நாம் ஐபிசியின் பொதுவான விளக்கங்களை பார்த்தோம். இன்று நாம் 3வது அத்தியாயத்தைத் தொடங்குகிறோம். இது தண்டனைகள் பற்றியது. பல்வேறு குற்றங்களுக்கு சட்டம் எவ்வாறு தண்டனை வழங்குகிறது என்பதை புரிந்துகொள்ள பிரிவுகள் 53 முதல் 75 வரை பார்ப்போம். பிரிவு 53 ஐபிசியின் கீழ் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனைகளை பட்டியலிடுகிறது. இதில் மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, கடுங்காவல் அல்லது சாதாரண சிறை தண்டனை, சொத்து பறிமுதல் மற்றும் அபராதம் ஆகியவை அடங்கும். பிரிவுகள் 54 மற்றும் 55 தண்டனையை குறைக்கும் அதிகாரம் அரசாங்கத்திற்கு உண்டு என்று கூறுகின்றன. குற்றவாளியின் சம்மதம் இல்லாமலேயே அரசாங்கம் ஒரு மரண தண்டனையை குறைத்து வேறு தண்டனையாக மாற்றலாம் அல்லது ஆயுள் தண்டனையை 14 ஆண்டுகளுக்கு மிகாத சிறை தண்டனையாக குறைக்கலாம். அபராதத் தொகை குறிப்பிடப்படாவிட்டால் அது வரம்பற்றது, ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது என்று பிரிவு 63 கூறுகிறது. அபராதம் விதிக்கப்பட்ட ஒருவர் அதை கட்டத் தவறினால் அபராதம் கட்டத் தவறியதற்காக அவருக்கு கூடுதல் சிறை தண்டனை விதிக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு என்று பிரிவு 64 கூறுகிறது. பிரிவு 73 ஒரு கைதியை கடுங்காவல் தண்டனையின் ஒரு பகுதிக்கு தனிமைச் சிறையில் அடைக்க நீதிமன்றத்திற்கு அனுமதி அளிக்கிறது. இருப்பினும் இது மொத்தமாக 3 மாதங்களுக்கு மிகாமலும் ஒரே நேரத்தில் 14 நாட்களுக்கு தொடர்ச்சியாக இல்லாமலும் இருக்க வேண்டும். பிரிவு 75 தொடர்ந்து குற்றங்கள் செய்பவர்களுக்கானது. முன்பு கடுமையான குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் அதேபோன்ற குற்றத்தைச் செய்தால் அவருக்கு ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என அதிகப்படியான தண்டனை விதிக்கப்படலாம். ஐபிசியின் 3வது அத்தியாயத்தின் கீழ் உள்ள தண்டனைகள் பற்றிய முக்கிய பிரிவுகளை இன்று பார்த்தோம். அடுத்த பகுதியில் பொதுவான விதிவிலக்குகள் மற்றும் தற்காப்பு உரிமை பற்றி பேசும் 4வது அத்தியாயத்தை பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.